Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 11th standard காமர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ 11th காமர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 9 சாப்டர்ஸ் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 10 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் 10 சாப்டர்ஸ்க்கு உண்டான அந்த போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ புக் பேக் கொஸ்டின்ல எந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்லாம் முக்கியமானது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்றேன். சொல்றதோட ஏன் வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் அதை படிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அந்த வேலையை மறக்காம நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சாப்டர்ஸ்ல நீங்க இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து வேற கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த சாப்டர் எல்லாமே நம்ம தரோ பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சாப்டர்ஸையும் நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. சரியா? ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு சொல்றேன். நான் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க புக்கை வச்சு ஜஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பர் சேம் தான். சரியா? ஸோ அதே கொஸ்டின் நம்பரை நீங்க உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 பாருங்க, 2 மார்க்ல வாட் இஸ் மென் பை பார்ட்டர் சிஸ்டம். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மென் பை நாலங்காடி. 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த டேர்ம் வணிகம். தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்ட் பை த பாண்டியா கிங்டம். 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ். தேர்ட் கொஸ்டின் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு. இது சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். 6 கொஸ்டின்ஸ். அடுத்து சாப்டர் 2ல பாருங்க, 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 வாட் இஸ் மென் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். கொஸ்டின் நம்பர் 3 வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பிளைன். செகண்ட் கொஸ்டின் ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் பிசினஸ் ப்ரொஃபஷன். 5 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் கம்பேர் பிசினஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். தேர்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். சரியா? இது செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுலயும் உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்து சாப்டர் 3, 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் காமர்ஸ். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ட்ரேட். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸ். 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட். சரியா? 2 3 4 கொஸ்டின் தான் சாப்டர் 3ல. அடுத்து சாப்டர் 4ல 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் சோல் ட்ரேடிங் பிசினஸ். தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கார்பரேட் என்டர்பிரைசஸ். 3 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிசினஸ். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிசினஸ். சரியா? ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது சாப்டர் 4ல. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இஸ் கால்டு கர்த்தா. ஃபோர்த் கொஸ்டின் ஹூ இஸ் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டிசல்யூஷன். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HUF. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். சரியா? 3 4 5 6 கொஸ்டின் உங்களுக்கு இந்த 5th சாப்டர்ல. நெக்ஸ்ட் 6th சாப்டர்ல 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் மென் பை லிமிட்டட் லயபிலிட்டி. ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. 3 மார்க்ல தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் மென் பை ஃபாரின் கம்பெனி. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். சரியா? ஒரு 6 கொஸ்டின்ஸ் மொத்தம். அடுத்து 7th சாப்டர்ல 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் கோஆபரேட்டிவ்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ஹூ ஆர் ரொச்சடேல் பைனியர்ஸ். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். செகண்ட் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் சாப்டர் 7ல. அடுத்து சாப்டர் 8ல 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மல்டிநேஷனல் கம்பெனி. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மென் பை ஆலிகோபோலி. 3 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் ரைட் எனி 3 இந்தியன் MNCs. And 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MNCs. செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MNCs. 2 5 மார்க்குமே முக்கியமானதுதான்.
நெக்ஸ்ட் 9th சாப்டர்ல 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் அண்ட் 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் meant by departmental undertakings. Third question, what is meant by public corporations. 5 mark first question, what are the advantages of departmental undertaking, and third question, what are the features of government company. In chapter 10 2 mark question, second one, write the meaning of bank. Third question, briefly explain about central bank. 3 mark first question, what are the functions of RBI. Second question, explain the origin of RBI. 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் தான் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை ஒரு கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதான் உங்களுக்கு இந்த 10 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின். இதுல எதையும் ஒமிட் பண்ணாம எல்லா கொஸ்டினையும் தரவா படிச்சுக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்ல. நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.